இந்த வீடியோ பார்க்குற ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தோசை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய வீக்னஸா தான் இருக்கும். அதுக்கு நானும் விதிவிலக்கில்ல. என்னோட லவ் ஃபார் தோசை இட் ஸ்டார்ட்டட் வென் ஐ வாஸ் டூயிங் மை ஸ்கூல். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தோசைலாம் இவ்ளோ ஃபேஷனபிளா, இவ்ளோ வெரைட்டீஸ்லாம் இல்ல. அதாவது நான் சொல்றது இந்த லேட் 90ஸ் அண்ட் ஏர்லி 20ஸ்ல. அதிகபட்ச வெரைட்டியே பார்த்தீங்கன்னா, மசால் தோசை, ஆனியன் தோசை, ஒரு பொடி தோசை அண்ட் அதுவுமே வந்து கடையில மட்டும் போனா தான் கிடைக்கும். வீட்ட பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச லக்ஸரி அப்படிங்கிறது நெய் தோசை தான். அதுலயும் என்னோட ஃபேவரைட் மெமரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அம்மா ஒரு பக்கம் முடி பின்னிட்டு இருப்பாங்க. பாட்டி இன்னொரு பக்கம் நல்லா முறுமுறுன்னு தோசை, நெய் தோசை ஊத்தி, அதுக்கு வந்து நல்லா தேங்காய் சட்னிலாம் வச்சு ஊட்டி விட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரே கூத்தா இருக்கும் வீட்ல. ஸோ இங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தோசைக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு அழகான மெமரி இருக்கும். ஸோ அப்படி திடீர்னு எனக்கு தோசை கிரேவிங்ஸ் வரும். மாவு பாக்கெட் வாங்கலாம் தான் வீட்டை விட்டு கிளம்பணும். பட் இந்த கடை கண்ணில் பாட்டவும் அண்ணன் வேற வெரைட்டியாக சூப்பர் கலர்ஃபுல்லாக வந்து தோசை போட்டுட்டு இருந்தாரு. பார்க்கறதுக்கே செம கிரேவிங்ஸாக இருக்கும். அங்கேயே ஒரு பேபி கார்ன் சீஸ் தோசை ஆர்டர் பண்ணி அண்ட் இது லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கே ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இருக்கிற தோசை பசார் தான். ஸோ தே ஹேவ் லைக் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் தோசை ஸ்டார்டிங் ஃப்ரம் சாக்லேட் தோசை. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒரு தோசை லவர் அப்படின்னா டூ செக் இட் அவுட்.